ஒரு ட்ரிக் இருக்கு. ஹச்சிசிஎஃப்பா எல்சிஎம்மான்னு கண்டுபிடிங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்திருக்க நம்பரை விட ஆன்சர்ல கம்மியான நம்பர் இருந்துச்சுன்னா அது என்னது, ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க நம்பரை விட அதிகமா இருந்தாலும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சில நேரம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, கம்மியாகவும் இருக்கும் கூடவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை ஈஸியாக எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த நம்பரை ஒரு நம்பரால வகுக்கிறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி கணக்குல இந்த நம்பரால ஒரு நம்பரை வகுக்கிறோம் அப்படின்னா இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஒரு 20 கணக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து குரூப் 4 2025க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த குரூப் 4ல நீங்க ஒரு அச்சீவர் அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட கமெண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்ல நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவா நான் கொடுக்குறேன். சரியா, கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால அதில் உள்ள கணக்குகள் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. நம்ம நடத்தின கணக்குகளோட சிம்பிள் தான். வாங்க அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஹச்சிசிஎஃப் ஆஃப் ரைட்டா 40 and 56 ரைட்டா. இதனுடைய ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஹச்சிசிஎஃப் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம், இல்ல வகுத்தல் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ வகுத்தல் மெத்தட்னா எப்படி, 56 ஸோ எது கொடுத்துருக்காரு, எது பெரிய நம்பரோ அதை உள்ள போட்டு சின்ன நம்பரால வகுங்க. ஸோ 40 போட்டுக்கோங்க, இங்க 16. ஸோ 40ஆல 16 வகுக்க முடியாது, அப்போ இந்த 16 இங்க கொண்டாந்துருங்க. ஸோ 16 போட்டீங்கன்னா 2 போடலாமா, 32, மீதி 8 இருக்கு. இந்த 16ஆல 8 வகுக்க முடியாது. ஸோ இங்க கொண்டு வாங்க, 8 2 16, ஸோ 0. ஸோ அப்போ என்னோட ஹச்சிசிஎஃப் என்னது, 8. சரியா. ஸோ இது வந்து என்னன்னா ரொம்ப ஹியூஜ் நம்பரா கொடுக்காங்க. இப்போ வந்து ஒரு 10,000 30,000 இந்த மாதிரி வகுக்கும் பொழுது இந்த வகுத்தல் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்கு, அதுபடி சால்வ் பண்ணணும். அது எப்படி, ஸோ இப்போ 40 56 ரெண்டு இருக்கு. இது ரெண்டுக்கு நான் ஃபேக்டர் எடுக்க போறேன். ஃபேக்டர்னா என்னது, இந்த நம்பரை என்னென்ன நம்பர்லாம் கம்ப்ளீட்டா வகுக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேக்டர்ஸ். ஸோ இதனுடைய ஃபேக்டர் எடுக்குமா, ஃபர்ஸ்ட் நான் 2 எடுக்கிறேன். 2 × 20 ஸோ 40. இப்போ 2 உடைக்க முடியாது, இந்த 20 என்ன எடுக்கலாம், 4 × 5 எடுக்கலாமா, அவ்வளவுதான். ஸோ அப்போ 4 × 2 பெருக்குங்க, 8 × 5 40. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த உடனே சொல்லக்கூடியது, பட் இருந்தாலும் மெத்தட் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக இப்படி போடுறேன். சரியா. ஸோ இதை பாருங்க. ஸோ 2 போடுங்க, 2 × 28 56, 4 × 7 28. அப்போ 4 2 பெருக்குங்க 8, எண்ணெயெல்லாம் 56. அப்போ ஹச்சிசிஎஃப்னு என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு இதுலையுமே இருக்கணும் கண்டிப்பா. அதுவும் என்னது, இருக்கிறதுலே சின்ன நம்பரா இருக்கணும். ஸோ இப்போ 8 பவர் 1 8 பவர் 1 தான் இருக்கு. அதனால நான் 8 மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னோட ஹச்சிசிஎஃப் வந்து 8 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு இதே ஹச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கணக்கு 18 24 30. இந்த மூணுக்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடலாமா, 6 × 3 போடலாமா, அப்படி இல்லைன்னா 9 × 2 கூட போட்டுக்கோங்க. சரியா. ஸோ 9 × 2, இங்க பாருங்க 8 × 3, இங்க 3 × 15 வருது. சாரி, 3 × 10 வரும். இந்த 10 நான் நினைக்கிறேன் 5 × 2 அப்படின்னு எடுக்கிறேன். சரியா. அப்போ ஹச்சிசிஎஃப் பார்க்கும் பொழுது 3 பவர் ஸ்கொயர் இது. சரியா. ஸோ ஹச்சிசிஎஃப்னு என்ன சொல்லியிருக்கேன், இருக்கிறதுலே லோயஸ்ட் பவர் தான் நம்ம எடுக்கணும். அப்போ 3 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. ஆனா அங்க 3 ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இங்க 2 இருக்கு, இங்க 2 பவர் கியூப் இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ இருக்கிறதுல லோயஸ்ட் பவர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன சொல்றேன், 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ 5 3லையுமே இருக்கா அப்படின்னா 3லையுமே இல்லை. சரியா. அதனால நான் என்ன செய்ய முடியாது, 5 எடுக்க முடியாது. ஸோ மை ஆன்சர் இஸ் 6. ஸோ 6ஆல வகுத்து பாருங்க, 3 நம்பருமே எக்ஸாக்டா டிவிசேபிள் ஆகும். சரியா. இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட். சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம், மூணாவது கணக்கு பார்க்கலாம். மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம் ஆஃப் 156 ரைட்டா அண்ட் 124. ஸோ சின்ன சின்ன கணக்குகள் தான் இருக்குது, போக போக கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஸோ 156க்கும் 124க்கும் நம்ம என்ன செய்ய போறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி போடலாம், டானா வகுத்தல் படி போடலாம். ரைட்டா. ஸோ டானா வகுத்தல் போடலாம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயும் போடலாம். ஸோ டானா வகுத்தல் போட்டோம்னா 2 போடுங்க, 2ஆல வகுத்தீங்கன்னா என்ன வருது, 78, இங்க 62. அடுத்து 2ஆல போடுங்க, 39 31. அடுத்ததாக 3ஆல போடுறேன், இங்க 13 31. இதுக்கு மேல இதை பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. ரைட்டா. எந்த ஃபேக்டர் வராது.
அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட போறோம், பெருக்கிக்கிட போறோம். பெருக்கணும்னா நமக்கு என்னது, எல்சிஎம் கண்டுபிடிச்சிடும். இது எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது? ஸோ 2 × 2 4, 4 × 3 12. ஸோ 12 × 13 6 3 2 1 156 இன்று 31 6 51 18 16 4. ஸோ 4836. இதான் வந்து இதனுடைய எல்சிஎம், லோயஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து என்னது, இது ரெண்டுக்கும் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல வெரிஃபை பண்ண போறோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா எப்படி போட போறோம், இந்த 156 124 இதுக்கு ஃபேக்டர் ரெண்டாவது வருங்க, 2 × 78 கரெக்டா. ஸோ 78 போட்டிங்கன்னா 156 வந்துடும். இந்த 78 × 39 வரும். ஸோ இங்கே 3 போட்டிங்கன்னா 13 வரும். ஸோ அதே மாதிரி இங்கே வாங்க, 2 × 62 2 × 31 அவ்வளோதான். அதுக்கு மேலே ஃபேக்டர் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இப்படி சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், இதே மெத்தட் தான். ஸோ இதில் பாருங்க 2 ஸ்கொயர் இருக்கிறதே ஹையஸ்ட் பவர் தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும் எல்சிஎம்னா. அப்போ 2 ஸ்கொயர் × 3 × 13னா இதுக்கு 2 ஸ்கொயர் × 13. ஸோ இப்போ 2 ஸ்கொயர் × 3 × 13 × 31 அப்படிங்கிறது தான் இதனுடைய எல்சிஎம். இதே மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம் ரைட்டா. ஸோ 4 × 3 12, 12ஓட 13 பெருக்கு தான், பெருக்கிட்டு அதோட 31 பெருக்குனீங்கன்னா 4836 இஸ் த எல்சிஎம். அவ்வளோதான் கணக்கு. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பார்த்துக்கலாம். ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. என்ன கணக்கு அப்படின்னா, அதாவது 62 78 109 இந்த 3 நம்பரையுமே ஒரு காமனான நம்பரை கொண்டு வகுக்கிறோம் ரைட்டா. ஸோ 3 நம்பரையுமே ஒரு காமன் நம்பரை கொண்டு வகுக்கிறோம். அப்படி வகுக்கும் பொழுது மீதி என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 3 4. ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு ட்ரிக் இருக்கு. ஹச்சிசிஎஃப்பா எல்சிஎம்மான்னு கண்டுபிடிங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க நம்பரை விட ஆன்சர்ல கம்மியான நம்பர் இருந்துச்சுன்னா அது என்னது, ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க நம்பரை விட அதிகமாக இருந்தாலும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சில நேரம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, கம்மியாகவும் இருக்கும் கூடவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை ஈஸியாக எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க, இந்த நம்பரை ஒரு நம்பரால வகுக்கிறோம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி கணக்குல இந்த நம்பரால ஒரு நம்பரை வகுக்கிறோம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா, இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். இப்போ இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 3 நம்பரை ஒரு காமன் நம்பரால வகுக்கிறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி மீதி கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்டே ஹச்சிசிஎஃப் கணக்குல என்ன செய்யணும், இந்த மீதியை இதுல இருந்து கழிச்சிடணும். ஸோ 2 இதுல இருந்து கழிச்சோம்னா 60, 3 இதுல இருந்து கழிச்சோம்னா 75, 4 இதுல இருந்து கழிச்சோம்னா 105. ஸோ இப்போ இந்த 3க்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். வாட் இஸ் த ஹச்சிசிஎஃப்? ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போட்டா 5 × 12, 12னா என்னது 6 × 2 போடலாம், எல்ஸ் 4 × 3 போடலாம் ரைட்டா. ஸோ இங்க வாங்க 5 × 13 போடலாமா, சாரி 13 போட முடியாது, 15 போடலாம் ரைட்டா. 15 5 × 3 போடலாம். ஸோ 25, 25னா 75 வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இங்க வாங்க 5 போடலாமா. ஸோ 21 7 × 3 போடலாம். சரியா, இப்போ பாருங்க நமக்கு தெரியும் ஹச்சிசிஎஃப்னா என்னது, 3லையுமே காமனா இருக்கணும். இதுக்கு காமன் 5 4 3, இதுக்கு காமன் 5 ஸ்கொயர் 3, இதுக்கு காமன் 5 7 3. சரியா, ஸோ இப்போ 3லையுமே காமனா 3 இருக்கு, 3 எடுத்துக்கிட்டேன். 4 இருக்கா, இல்ல. 5 இருக்கா, இருக்கு. 5ல 5 ஸ்கொயர் இருக்கு. ஆனா ஹச்சிசிஎஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், லோயஸ்ட் பவர் தான் எடுக்கணும். ஸோ 5. அப்போ 15 அப்படிங்கிறதா என்னுடைய ஹச்சிசிஎஃப் ரைட்டா. அப்போ ஹச்சிசிஎஃப்னா என்னது, இந்த 15ஆல இந்த 3 நம்பரை வகுத்தீங்கன்னா இந்த மீதி வரும். எக்ஸாம்பிள செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்சர். 62 இருக்கு. 15 × 4 60, 2 வந்துருச்சாப்பா ரைட்டு. 15 × 5 என்னது 75, 3 வந்துருச்சா. 15 × 7 எவ்வளவு 105, 4 வந்துருச்சா மீதி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 175 இங்கிலீஷ் புக் இருக்கு ரைட்டா. ஸோ 175 இங்கிலீஷ் புக்கு, 245 சயின்ஸ் புக் இருக்கு, 385 மேத்ஸ் புக் இருக்கு. இந்த 3 புக்கையும் என்ன செய்யறாரு, ஒருத்தர் சமமான எண்ணிக்கையில ஒரு பெட்டியில சமமா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்படின்னா எத்தனை பெட்டி தேவைப்படும், ஒரு பெட்டியில எத்தனை புக்கு தேவைப்படும் அப்படிங்கறதான் கணக்கு. ஸோ இந்த மாதிரி பல்ஜா கொடுத்துட்டு சேமா பெட்டியில வைக்கணும் ஆசைப்படுறாரு, ஒரே லென்த்தை அளக்கணும், இந்த மாதிரி வந்துச்சுனாலே என்ன செய்யணும், ஹச்சிசிஎஃப்னு கண்ணு மூடிட்டு போட்டுறணும். ஸோ இப்போ 175 245 385 இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 5 காமன் ஃபேக்டர்.
ஸோ 5ஆல போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 5னா 3 போட்டுக்கலாமா? 35. ஸோ 5 into 7 முடிஞ்சது. ஸோ அப்போ 25 into 7 தான் இதுக்கு வருது. அப்படி இல்லைன்னா 5 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ரைட். ஸோ இங்கே வாங்க 245 என்னது? அதே 5 போடுறேன். ஸோ 49 7 ஸ்கொயர் ரைட்டா? அப்போ 5 into 7 ஸ்கொயர் 7 49 வந்துடும். இங்கே வாங்க 5 போடுறேன். 5 போட்டோம்னா 77. ஸோ 7 into 11 அவ்வளோதான். அப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் என்னலாம் இருக்கும் பாருங்க? 5 7 11. இதுக்கு 5 into 7 ஸ்கொயர், இதுக்கு 5 ஸ்கொயர் into 7. அப்போ காமனான என்ன இருக்கு? 5 இருக்கு, 7ம் இருக்கு. ஆனால் லோயஸ்ட் பவர் தான் நம்ம எடுக்கணும். ஸோ 5 into 7 தான் எடுக்க முடியும். ஸோ HCF வந்து 35. அப்போ என்ன செய்யணும்? 35 புக்கா நம்ம என்ன செய்யணும் வச்சோம்னா எல்லா பெட்டிலையும் சமமான எண்ணிக்கையுள்ள புக்குகளை அடுக்கிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு பெட்டியில எத்தனை பெட்டி தேவைப்படும் அப்படின்னு கேட்பாங்க கணக்குல. அப்ப என்ன செய்யணும்? இந்த கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ இதில் கூட்டினோம்னா என்ன வருது பாருங்க? ஸோ 250 இங்க வாங்க. ஸோ 5 5 15 வருது. 9 13 20 வருது. 5 7 8 வருது. 805 புத்தகம் இருக்கு. இதை 35ஆல வகுத்துருங்க. ஸோ 2 போட்டிங்கன்னா 70, மீதி 10 105. ஸோ 3 போட்டிங்கன்னா 105. அப்போ 23 பெட்டிகள் வந்து என்ன செய்யப்படும்? தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த கணக்கினுடைய 254 508. இது நான் ஆல்ரெடி செஞ்சு போட்டிருக்கேன் ஒரு கணக்குல, சரியா? ஸோ 254 508 இந்த ரெண்டையும் வகுக்கும் போது மீதி 4 தரக்கூடிய ஒரு நம்பர் என்ன அப்படின்னு இருக்கான். அதாவது 254 508 ஆகியவற்றால் ஒரு நம்பரை வகுக்கிறோம். வகுக்கும் பொழுது மீதி என்ன வருதான்? 4 வருதான். அந்த எண்ணு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த கணக்குல நல்லா நோட் பண்ணணும் நீங்க. 254 508 இந்த 2 நம்பரால ஒரு நம்பர் வகுக்க போறோம். அப்ப என்ன வரணும்? எல்சிஎம் வரணும். அதே இது இந்த 2 நம்பரை ஒரு நம்பரால வகுக்க போறோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? HCF வந்துடும். அப்ப இந்த 2 நம்பரால நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு நம்பரை வகுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதனுடைய எல்சிஎம் என்னது? 508 தான். எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது 2ஆல பெருங்க 508 வரும். அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் இஸ் 508. ஸோ இப்போ எனக்கு மீதி என்ன வரணும்? 4 வரணும். அப்போ இதோட 4 கூட்டிக்கோங்க. 512 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள் கணக்கு. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. ஓகே, 72 108 இந்த 2ஆல வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? ரைட்டா? என்ன கணக்குன்னு பாருங்க. இது 5ஆம் கணக்கா? 72 108 இந்த 2 நம்பரால வகுபடக்கூடிய 5 இலக்க மிகச்சிறிய எண் என்ன? ஸோ 5 இலக்க மிகச்சிறிய எண் என்ன? 1 2 3 4 5. சரியா? 10,000ங்கிறது தான் இந்த 5 இலக்க மிகச்சிறிய எண். ரைட்டா? ஸோ இப்போ இந்த 2 நம்பரால நம்ம வகுக்கும் பொழுது எக்ஸாக்டா வகுபடக்கூடிய ஒரு 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லிட்டோம்? இந்த 2 நம்பரால தான் இதை வகுக்க போறோம். அப்போ எல்சிஎம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். சரியா? இந்த 2 நம்பரை ஒரு நம்பரால வகுத்தோம்னா HCF. இந்த 2 நம்பரால ஒரு நம்பரை வகுக்க போறோம்னா எல்சிஎம். இந்த கான்செப்ட் ஓவர். அப்போ இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா என்னது? ஓப்பனா 36ங்கிறது நமக்கு தெரியும். கணக்கு நீங்க சால்வ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு 36 தான், சாரி HCF தான் 36. எல்சிஎம் வந்துடுறேன். எல்சிஎம் என்ன வரும்? 216 வரும். அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதுக்கு HCF எத்தனை? 36. ஏன்னா இது 36 2 72, 36 3 108. இதுக்கு மேல போக முடியாது. அப்போ HCF என்று எல்சிஎம் வந்து இந்த 2 நம்பரோட பெருக்கற்பலன் நமக்கு தெரியுமா? ஸோ அப்போ 36 என்று LCM is equal to 72 into 108. ஸோ LCM is equal to இந்த 36 இந்த 72 அடிச்சுன்னா 2 வந்துருமா? ஸோ அப்போ 216. இதான் LCM. சரியா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்க தானா உத்தர போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா ஃபேக்டரைசேஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ரைட்டா? நம்ம மெத்தட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, இப்போ 10,000 இருக்கு. இதை 216ஆல நான் என்ன செய்ய போறேன்? வகுக்க போறேன். ஸோ வகுத்தோம்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ 4 ஸ்தானம் இருக்கு. 4ஆல போடுறேன். ஸோ 32 64 8. ரைட்டா? இப்போ 6 3 1 0. அடுத்து 5ஆல போடலாமா? ஸோ 5ஆல போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 5 30 5 8 10. அப்போ இன்னொரும் போடலாம். 6ஆல போட்டுக்கலாம். 6ஆல போட்டோம்னா என்ன கிடைக்கும்?
6 6 36, 6னா 9, 12. ரைட்டா? இப்போ இதை கழிங்க. 4 வருது. இங்கனுக்குள்ள கடன் வாங்கினோம்னா 13 இருக்கும், மேல 4 இருக்கும். ஸோ 44 அப்படிங்கிறது எனக்கு அதிகமாக இருக்குது. உடனே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அப்போ 10,044 வந்து எக்ஸாக்டா டிவிசபிள் ஆயிரும் அப்படின்னு போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லோயஸ்ட் நம்பர்ல இருந்து கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. லோயஸ்ட் நம்பர்ல இருந்து கேட்டாங்கன்னா நம்ம இந்த எந்த நம்பரால வகுக்கிறோமோ அந்த நம்பர்ல இருந்து மீதியை கழிச்சு இங்க போடுறோம். சரியா? அதாவது 10,000ங்கிறது லோயஸ்ட் நம்பர். அந்த லோயஸ்ட் நம்பர்ல இருந்துன்னு கணக்கு கேட்டோம்னா நம்ம என்ன செய்யணும், இந்த இந்த எல்சிஎம் எதால வகுக்கிறோமோ அதுல இருந்து இந்த ஈவை வந்து என்ன செய்யணும், மீதியை வந்து கழிச்சு போட்டுறணும். இதே இது 5 இருக்கு பெரிய எண்ணுன்னு கொடுப்பான். பெரிய என்னது? ஸோ இப்படி போடுவோமா? இந்த மாதிரி கணக்குகள் வரும்பொழுது என்ன செய்யணும், எந்த நம்பரால நம்ம வகுத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த நம்பரால மீதி என்ன செய்யணும், கழிச்சு போடுறோம். சரியா? இதான் மெத்தட். ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. ஸோ 4 செல்போன் இருக்கு. அந்த 4 செல்போன் ஏ பி சி டி இந்த 4 போனுமே 5 AM என்ன செய்யுது, ஒன்று போல ஒலிக்குது. ஸோ முதல் செல்போனான ஏ வந்து 15 நிமிஷம் வந்து என்ன செய்யுது, ஒலிக்குது. அடுத்த செல்போன் 20 மினிட்ஸ் ஒலிக்குது. அடுத்த செல்போன் 25 மினிட்ஸ் ஒலிக்குது. அடுத்த செல்போன் 30 மினிட்ஸ் ஒலிக்குது. ஸோ இப்படி ஒலிக்கும் பொழுது மறுபடியும் எப்போ இந்த 4 செல்போனும் ஒரே நேரத்துல ஒலிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு கட்டினாலும் எல்சிஎம் தான். நீங்க கண்ணை மூடிட்டு போடலாம். சரியா? எல்சிஎம் கான்செப்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எல்சிஎம்னா என்ன சொல்றீங்க, ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டர் இதுக்கு என்ன வருது, 5 3, இதுக்கு 5 4, இதுக்கு 5 ஸ்கொயரு, இதுக்கு 5 சாரி 5 தான் போட முடியும். 5 இன்று 6 போடலாமா? 6னா 3 இன்று 2 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போறோம். எதுலாம் பிரச்சனை இல்லை. ஸோ 5 ஸ்கொயர் எனக்கு பெரிய நம்பரு, 5 ஸ்கொயர் எடுத்துட்டேன். 3 தான் பெரிய நம்பர் எடுத்துட்டேன். ஸோ 4 தான் இங்கே பெரிய நம்பர். அப்போ 100 300 300 மினிட்ஸ் வந்து என்னது எனக்கு இங்கே வருது. 60 நிமிடம்ங்கிறது என்னது, எனக்கு 1 மணி நேரம். அப்போ 60ஆல வகுத்தோம்னா 5 மணி நேரம் வருது. காலையில 5 மணிக்கு அடிச்சதுன்னா அதே 10 AM என்னது எனக்கு இந்த 3 பெல்லும் மறுபடியும் ஒழிக்கும். ஸோ இது வந்து குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ரைட்டா? எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து என்னது, 432. ஹச்சிசிஎஃப் வந்து 36. ஒரு நம்பர் வந்து 108. அப்ப இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நமக்கு தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஹச்சிசிஎஃப் வந்து எல்சிஎம். அப்போ 432 into 36 divided by 108 is equal to y. தெரிஞ்சதுதான். ஸோ இது போட்டோம்னா 3ஆல் போடுங்க. ஸோ 3ஆல் போட்டிங்கன்னா 143. ஸோ இஸ் மை செகண்ட் நம்பர் இஸ் y is equal to 143. ஐ லவ் யூ. சிம்பிள் கோடிங். ரைட்டா? அடுத்த கணக்கு. ஸோ இதே இதில் பார்த்துடலாமா? இரு சார்பகா எண்களின் எல்சிஎம். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. ரைட்டா? ஸோ சார்பகா எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இதனுடைய எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, 50,005. அதுல ஒரு எண் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 108. வாட் இஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்க ஹச்சிசிஎஃப்பும் எல்சிஎம்மும் கொடுத்தா வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. பட் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ காம்போசிட் நம்பருடைய எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் காம்போசிட் நம்பர், கோப்ரேம் நம்பர் அப்படிங்கிறத முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கோப்ரேம் நம்பர்னா என்ன அப்படின்னா, இந்த 2 நம்பருக்குமே காமனா எந்த நம்பருமே இருக்காது. அதுதான் கோப்ரேம் நம்பர். உதாரணத்துக்கு 4 5, இதுக்கு ஏதாவது கோப்ரேம் நம்பர் இருக்கா? கிடையாது. அதே இது 5 7, இதுக்கு ஏதாட்டு இருக்கா? கிடையாது. 3 10, இதுக்கு ஏதாட்டு இருக்கா? கிடையாது. அடுத்தடுத்த நம்பர்னு கூட அவசியம் இல்லை. காமன் நம்பர் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்வோம், கோப்ரேம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கணக்குக்கு ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1. சரியா? 0ன்னு போட்டக்கூடாது. ஸோ ஹச்சிசிஎஃப் வந்து 1. எல்சிஎம் வந்து எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை அப்படியே பெருக்கிட வேண்டியதான். அப்போ 4 என்று 5 20. இதனுடைய எல்சிஎம் 35. இதனுடைய எல்சிஎம் 30. ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்குல எக்ஸ் ஒய்யினுடைய எல்சிஎம் வந்து 50,005ன்னா அப்போ அந்த 2 நம்பருடைய மல்டிபிளிகேஷன் தான் எல்சிஎம் நமக்கு தெரிஞ்சு வச்சுப்போம். அப்போ எக்ஸ் ஒய்யினுடைய மல்டிபிளிகேஷன் என்ன, எனக்கு 50,005. எக்ஸினுடைய வேல்யூ 108 105. ஒரு நிமிஷம், 108 தான் கொடுத்துருக்காங்க. சாரி, 65. அதான் தப்பா போட்டிருக்கேன். ஸோ
ஸோ 65ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எக்ஸ் 65னா வாட் இஸ் ஒய்? ஸோ 50,005 டிவைடட் பை 65. ஸோ 5ஆல போடலாமா? 5ஆல போட்டால் இங்கே எனக்கு ஒன்று வரும் 13 வரும் தெரியல. ஸோ 50,005 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ள சால்வ் பண்ணல என்ன கொடுத்துருக்காங்க? 5,005 தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நமக்கு ஆன்சர் வராமலே இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 5,005 நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். ஸோ 5,005 அப்படிங்கும் பொழுது இந்த 455 உங்களுக்கு என்ன வந்துடணும்? 45 ப்ளஸ் ஒரு 5. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இதில் ஒரு 7ஆல போட்டு பாருங்க. 7 35, 42, 45. ஸோ 0 வந்துருச்சா? 77. ஒய் 77 போடலாம். சரியா? ஸோ கொஸ்டின்ல கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இந்த மாதிரி தப்புகள்லாம் இருக்கு. ஸோ கொஸ்டின் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இந்த மாதிரி கணக்கெல்லாம் தவறாக கொடுக்கலாம். அதனால நீங்க என்ன செய்யணும்? எல்லா கொஸ்டின் ஏதோ ஒரு ஆன்சர் அடிச்சு விட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஸோ இதை வந்து 5,005 தான். ரைட்டா? கொஸ்டின் தப்பா கொடுத்துருக்காங்க. நான் கொஸ்டின் எழுதிட்டு வந்திருக்கேன், அதுல தப்பாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தடுத்து இரட்டை எண்களின் HCF கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரட்டை எண்கள்னா என்னது? 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படியே போட்டுட்டே போக வேண்டியதான். ஸோ 2 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களினுடைய HCF என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். HCF என்னது? 2 நம்பரையும் காமனா டிவைட் பண்ணணும். ஆனா அது ரொம்ப இருக்கிறதே அதிகபட்ச நம்பராகவும் இருக்கணும். ஸோ இந்த 2ஐயும் 4ஐயும் எடுத்துக்கோங்களேன். இதுக்கு காமன் ஃபேக்டர் 2. இந்த 4ஐயும் 6ஐயும் எடுத்துக்கோங்க. இதுக்கு காமன் ஃபேக்டர் 2. இந்த 6ஐயும் 8 எடுங்க. இதுக்கு காமன் ஃபேக்டர் 2. இந்த 8ஐயும் 10 எடுங்க. இதுக்கு காமன் ஃபேக்டர் 2. இந்த மாதிரி நீங்க இரட்டைப்படங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் HCF என்னதான்? 2. ஸோ HCF is 2. இதான் வந்து இந்த கணக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு என்ன அப்படின்னா, 57ஓட எந்த நம்பரை கூட்டினோம்னா அது வந்து 2, 3, 4, 5ஆல சரியால வகுப்படும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 57உடன் எந்த நம்பரை கூட்டணும் அப்படின்னா அது 2, 3, 4, 5 இந்த 3 நம்பர் ஆலையும் வகுப்படும் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பரை ஒரு நம்பரால வகுத்தாங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரை கொண்டு ஒரு நம்பரை வகுத்தோம்னா LCM கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த கணக்கு என்ன கொடுத்துருக்கான்? 2, 3, 4, 5 கொண்டு இந்த நம்பரை வகுக்கும் பொழுது, ரைட்டா? ஸோ எந்த 2, 3, 4, 5ஓட எந்த நம்பரை இந்த 3ஆல வகுக்கும் பொழுது இந்த நம்பர் 0 இல்லாம வகுப்படணும். அதான் வந்து கணக்குல கேட்டிருக்கான். ஸோ இப்போ இந்த மாதிரி கணக்கெல்லாம் என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதனுடைய எல்சிஎம் என்ன? அப்படியே பெருக்கிற வேண்டியதான் எல்லாத்தையும். ரைட்டா? 20, 60. 60 தான் என்னது? என்னுடைய எல்சிஎம். இந்த 2 நான் ஏன் பெருக்கல்னா இங்க 2 ஸ்கொயர் இருக்கு. ஸோ HCFனா எல்சிஎம்னா என்னது? ஹையஸ்ட் பவர் தான் சொல்லியிருக்கேன். அப்போ 2 ஸ்கொயர் எடுத்துட்டேன். அப்போ 60. அப்போ 57 இருக்கு. 57 கூட எதை கூட்டினா 60 வரும்? 3 கூட்டினா 60 வந்துருமா? ஸோ 60. அப்போ 3ஐ கூட்டினால் இந்த கணக்குக்கு ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர். ஸோ HCF கணக்கு வந்து 80 லிட்டரு, 100 லிட்டரு, 120 லிட்டரு. இந்த 3ஐயுமே எக்ஸாக்டா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஜக்கு அதனுடைய கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி 3ஐயும் அளக்கக்கூடிய 3 துணி கொடுத்துட்டு இதை நீ சமநீளமா அளக்கக்கூடிய, ரைட்டா? இந்த மாதிரி கணக்கெல்லாம் கொடுத்தாலும் என்ன செய்யணும்? கண்ணை மூடிட்டு HCF கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? இப்போ 80, 100, 120 இதுக்கு HCF 20 தான் நான் எடுப்பேன். ஸோ பார்த்தோன்னு அடிச்சிடலாம். ஏன் 20? 20 இதால வகுப்படுமா? வகுப்படும். 40 80 வகுக்கும். ஆனா 100 வகுக்குமா? வகுக்காது. 120 40 வகுக்கும். ஸோ அப்போ 30 போடலாம்னா 30 இதை போட முடியாது. அப்போ HCF வந்து என்னது? 20 தான். ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதில் வகுத்தல் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா 120 100ஆல் வகுக்கிறேன். ஸோ அப்போ மீதி 20 வரும். இந்த 20 கொண்டு இந்த 100 வகுக்கிற 5 எக்ஸாக்டா டிவைட் ஆயிரும். அதே மாதிரி இந்த 80 இருக்கு. இந்த 80 கொண்டு 100 வகுக்கிறேன். மீதி 20 இருக்கும். இந்த 20 கொண்டு இந்த 80 வகுத்தோம்னா எக்ஸாக்டா டிவைட் ஆயிரும். ஸோ HCF is 20. அப்போ 20 லிட்டர் ஜக்கை கொண்டு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா இந்த 3 பாலையுமே எக்ஸாக்டா மெஷர் பண்ணிடலாம், ஒரு டிராப் கூட மிச்சம் இல்லாம. ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, LCM 210, HCF 14. இந்த மாதிரி எத்தனை ஜோடிகள்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. LCM 210, HCF 14. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு நம்ம என்ன செய்யணும்? HCF into LCM is equal to product of 2 numbers நமக்கு தெரியும். ஸோ அப்போ let us say
2 நம்பர்ஸ் வந்து நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 நம்பருக்குமே காமனா இருக்கக்கூடியதான் ஹச்சிசிஎஃப்னு தெரியும். அப்ப என்ன செய்யலாம்? அந்த 14 இந்த 2ஓட பெருக்கிடலாமா? 14 எக்ஸ் என்று 14 ஒய் இஸ் ஈக்குவல் டு 210. ஏன்னா 210 என்று 14. ஏன் இப்படி போடுறேன் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஹச்சிசிஎஃப் என்று எல்சிஎம். ஸோ இப்போ இங்க ஒரு 14 இருக்கு, இங்க ஒரு 14 இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 14 இங்க கீழே கொண்டாந்துருதேன். கீழே கொண்டாந்தோம்னா எனக்கு என்னது? ஸோ 7ஆல வகுத்தோம்னா 30, இது 2ஆல வகுத்தோம்னா 15. ஸோ ஒய் இஸ் 15 அப்படின்னு சாரி எக்ஸ் இன்ட்ரு ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் எந்த 2 நம்பர் பெருக்குனா 15 வருது அப்படின்னு பாருங்க. ஸோ 1ஐயும் 15ஐயும் பெருக்குனா 15 வரும். 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 15 வரும். உடனே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இதுக்கு 2 தான் ஆன்சர், 2 பேர் தான், 4 பேர்னு போட்டக்கூடாது. ஸோ 15 என்று 1 போட்டோம்னா ஆன்சர் தானே, 3 என்று 5ன்னு போட்டாலும் ஆன்சர் தானே அப்படின்னு போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பேர்ஸ் எத்தனை பேர்ஸ்ன்னு வந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி போடக்கூடாது. அதான் ரூல். சரியா? ஸோ இப்போ இது இந்த கணக்கு ஓவர். ஸோ அடுத்த கணக்கு என்னன்னா ஒரு 3 கணக்கு இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டோம்னா ஸோ இந்த மெட்டீரியல் கணக்கு ஓவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 6 டைம் ஆஃப் ஹச்சிசிஎஃப். ரைட்டா? அப்போ எக்ஸ் ஒய் இதனுடைய எல்சிஎம் வந்து 6 டைம் ஆஃப் ஹச்சிசிஎஃப்னு கொடுத்துட்டான். ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்ன? 12 அப்படின்னு கொடுத்துட்டான். ஹச்சிசிஎஃப் எத்தனை? 12ன்னு கொடுத்துட்டான். எக்ஸ் எத்தனை? 36ன்னு கொடுத்துட்டான். தென் ஒய் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். சரியா? அப்போ இந்த ஹச்சிசிஎஃப்னு என்ன சொல்றேன், ரெண்டையும் உள்ள ஆட் பண்ணலாம் அப்படின்னு, அப்படி போட்டாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா சிம்பிளா இந்த 6 இன்ட்டு 12 போட்டீங்கன்னா 72 வந்துருதா? ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்கான். இப்போ என்ன செஞ்சாச்சு? எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. எல்சிஎம் ஆஃப் எக்ஸ்ஒய் வந்து 72, ஹச்சிசிஎஃப் வந்து 12, ஒரு நம்பர் வந்து 36. அப்போ 72 இன்ட்டு 12 36, 2 போட்டீங்கன்னா ஸோ 24 இஸ் த ஆன்சர். ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. ரைட்டா? நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஸ்பீடு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. 1 மீட்டர் 20, இது பாருங்க ரொம்ப முக்கியமான கணக்கு. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர். ஸோ இந்த மாதிரி 3 துணி அளவு கொடுத்துருக்காங்க. இந்த துணி அளவுகளை நம்ம என்ன செய்ய போறோம்? எக்ஸாக்டா அளக்கக்கூடிய ஒரு மீட்டரை நம்ம தயாரிக்கணும். அப்ப எந்த அளவு இருக்கணும் அந்த ஸ்கேல் அப்படிங்கறதான் கணக்கு. ஸோ இந்த கணக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி 3 கொடுத்து ஈக்குவலா அளக்கணும். அந்த மாதிரி வந்துட்டாலே ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் ஒரே அலகுக்கு மாற்றணும். ஸோ சென்டிமீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, மீட்டர் இருக்கு. அப்போ 1.20 மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம், 3.60 மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம், 4 மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட்ல நான் செய்யறேன். இன்னொரு மெத்தட் இருக்கு, நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இது பாருங்களேன், இதை எத்தனையால பெருக்குனா நமக்கு முழு டிஜிட்டா கிடைக்கும்? புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் இருக்கு. அப்போ 100ஆல பெருக்கலாமா? 120 / 5 மேல 100ஆல பெருக்கி, அதாவது 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பரை, அதே நம்பர் தான் வரும். ஏன்னா 100 நீரும் பேரும் 1ஆல அதே நம்பர் பெருக்குனா அதே நம்பர் தான் வரும். அந்த கான்செப்ட்ல 1.20 கூட 100 பெருக்குதேன், 100 வகுக்கிறேன். அப்போ எனக்கு இது கிடைச்சிருச்சு. அப்போ 360/100. இதோட நான் என்ன செய்யணும்? 400/100. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுதான் ஆகணும். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி பின்னம் வந்துச்சுன்னா மேல ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ மேல ஹச்சிசிஎஃப் என்ன வரும் எனக்கு? ஸோ 40 வரலாமா? 60 வருதான் பாருங்க. 60 வராது, 40 தான் வரும். சரியா? அப்போ மேல 40 போட்டுக்கோங்க. ஏன் 40ன்னு சொல்றேன்? 60 வந்து 120 வகுக்கும், 360 வகுக்கும், ஆனா 400 வகுக்காது. அதனால 60 வராது. அப்போ 40 போ, அதுல இருந்து 20 கம்மி பண்ணி பாருங்க. அப்போ 40 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ கீழே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா எனக்கு 100 தான். ரைட்டா? அப்போ வகுக்கும் பொழுது எனக்கு என்ன வரும்? 0.4 மீட்டர் அல்லது 40 சென்டிமீட்டர். ரைட்டா? இதுதான் வந்து எனக்கு என்னது? ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. ஹச்சிசிஎஃப் ஆஃப், ரொம்ப முக்கியமான கணக்குப்பா.
இங்கே செஞ்சு போட்டுடலாம், சிம்பிள் கணக்கு தான். ஸோ HCF வந்து எத்தனை? 2. HCF 2, LCM வந்து 154, A மைனஸ் பி வந்து 8, A பிளஸ் பி எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ரொம்ப முக்கியமான கணக்கு. இப்போ வந்து பாருங்க, A மைனஸ் பி கொடுத்துட்டு A பிளஸ் பி கேட்குறாங்க. அப்போ A மைனஸ் பியை நான் அங்கே எழுதிக்கிடுதேன், இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, A இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 8ன்னு போடலாமா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் HCF என்று LCM வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு தெரியும். அப்போ A என்று B இஸ் ஈக்குவல் டு HCF என்று LCM தெரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? பி பிளஸ் 8 அப்படின்னு போட்டிருக்கோம். இன்று பி இஸ் ஈக்குவல் டு HCF எத்தனை? 2, LCM எத்தனை? 154. ஸோ இப்போ இந்த பியை கொண்டு நாங்கள் பெருக்கிறேன். பி ஸ்கொயர் பிளஸ் 8b இஸ் ஈக்குவல் டு 308. இந்த 308 நான் என்ன செய்ய போகிறேன்? இங்கூடி கொண்டு வர போகிறேன். பி ஸ்கொயர் பிளஸ் 8b மைனஸ் 308 அப்படின்னு போட்டேன், ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எனக்கு பெருக்குனா என்ன வரணும்? மைனஸ் 308 வரணும், கூட்டுனா 8 வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது 22 நான் என்ன செய்கிறேன்? 14. இந்த ரெண்டையும் பெருக்குங்க. ஸோ 10னா 220, 4னா 88 வந்துருச்சு. ஸோ இப்போ 22 மைனஸ் 14 வருது. இப்போ நான் அதை இங்கே அப்படியே கொண்டு வரேன். ஸோ பி பிளஸ் 22, பி மைனஸ் 14 அப்படின்னு இருக்குது. சரியா? இப்போ இதுக்கு ஈக்குவல் டு கூட கொண்டு வரும் பொழுது மைனஸ் 22, 14 அப்படின்னு வரும். அப்போ பியினுடைய வேல்யூ மைனஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ 14 தான் இங்கே எடுத்துக்கிடணும். அப்போ பி 14 இருந்துச்சு அப்படின்னா இது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ அப்போ பிக்கு 14 போட்டோம் அப்படின்னா ஸோ ஏக்கு 22 வந்துடும். சரியா? அப்போ ஏக்கு 22, பிக்கு 14. இப்போ இந்த ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிங்க, 2 தான் வரும். LCM கண்டுபிடிங்க, இந்த 154 வந்துடும். சரியா? LCM கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? 2 into 11, ஸோ 2 into 7. ஸோ 2 காமனாக இருக்கு. ஸோ போட்டிங்கன்னா 77 into 2 154. அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ இந்த கணக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஓவரால் HCFல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு HCF LCM ஏதாவது கொஸ்டின் கேட்பானா வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொடுக்கலாம்னு இருக்கேன். அது என்னன்னா, அப்படியே எல்லா கான்செப்டையும் கிளப் பண்ணி ஒரு வீடியோ. சரியா? அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த HCF டாபிக் வந்து ஓவர் ஆயிரும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் நம்மளோடதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.